ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பி கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இன்ஸ்டியூட் அப்படின்னா நமக்கு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது நாமக்கல் ஸ்ரீ ஷிர்டி சாய் இன்ஸ்டியூட். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பி எவ்வளோ முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப லாங் கேப்பில் எக்ஸாம் வச்சு எடுக்கக்கூடிய ஒரு அருமையான டிஆர்பி. 4000 போஸ்டிங் வந்து ஒரு பெரிய வரமான விஷயம். ரொம்ப வருஷமாக டிஆர்பின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதில் கெமிஸ்ட்ரியில் டெய்லி 25 மினிட்ஸ் படித்தா போதும் எப்படி வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கெமிஸ்ட்ரி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். கெமிஸ்ட்ரிங்கிறது நமக்கு எப்படி இருக்குது, 3 டைப் ஆஃப் கெமிஸ்ட்ரி வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா. கெமிஸ்ட்ரியில் 3 டைப் பார்க்குறோம். என்னென்ன டைப்பு அப்படின்னா இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஃபிசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் பார்க்குறோம். இப்போ இந்த 3 டைப்லேயும் ஒவ்வொன்றிலையும் வந்து எந்த மாதிரியான இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் நம்ம வந்து எந்தெந்த டாபிக் படித்தா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இன்ஆர்கானிக் எதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம், இன்ஆர்கானிக்கில் எது ரொம்ப முக்கியம், அண்ட் தென் ஆர்கானிக்கில் எது முக்கியம், அண்ட் தென் வந்து ஃபிசிக்கலில் என்ன முக்கியம். ரொம்ப நேரம் உங்களுக்கு வந்து படிக்க முடியாது, எல்லாருமே வேலைக்கு போயிட்டு இருப்போம், ஏதாவது ஒரு ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனால் நமக்கு வந்து ப்ரொஃபஸர் ஆகணுங்கிற ஆசை இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நம்ம என்ன அப்படின்னா இந்த 3 டாப்பிக்கில் நம்ம என்னென்னலாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னா இந்த இன்ஆர்கானிக்கில், ஆர்கானிக்கில், ஃபிசிக்கலில் எல்லாம் சேர்த்து நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா 3 டைப்பாக சொல்கிறேன். ஒன்று என்னென்னா ரொம்ப சீரியஸாக எதில் ப்ரிப்ரேஷன் பண்ணணும், மேஜராக எதில் ப்ரிப்ரேஷன் பண்ணணும், மைனராக எதில் ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த 3ஐயும் வந்து நான் என்ன பண்ணுறேன், 3 எப்படின்னா பயங்கர இம்பார்ட்டன்ட் டாபிக். அதுக்கப்புறம் மேஜராக நம்ம என்னென்ன கவர் பண்ணணும், மேஜராக எதெல்லாம் கவர் பண்ணணும், மைனராக எதெல்லாம் கவர் பண்ணணும். இந்த இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஒரு பம்பர் ப்ரைஸ் மாதிரி அப்படின்னு சொன்னோம்னா வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஏன்னா இது வந்து 1% மக்கள் மட்டும்தான் இதை பார்க்குறாங்க, மற்றபடி எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, இதை விட்டுறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், கோஆர்டினேஷன், இதுதான் ஃபஸ்ட்டு. கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ரியேஜென்ட்ஸ் அண்ட் சிந்தசிஸ். அப்போ ரியேஜென்ட்ஸ் அண்ட் சிந்தசிஸ். மூணாவது குவாண்டம். இந்த 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பம்பர் லாட்ரி மாதிரி. இதில் தான் நமக்கு வந்து நிறைய நமக்கு காம்ப்ளிகேட்டடான அண்ட் தென் நம்மளை வந்து டிசர்வ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான டாபிக்ஸ் அப்படின்னா இந்த 3 டாபிக்ஸை நீங்கள் வந்து மறந்துடவே கூடாது. அப்போ என்ன சார் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன, வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் மேஜராக ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம வந்து நிறைய செலவு பண்ணணும். மேஜர் டாபிக்ஸ் என்ன, ஓஎம்சி, ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ், சரிங்களா. அடுத்தது பெரிசைக்ளிக். அடுத்தது ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரா, சரிங்களா. அடுத்தது என்ன அப்படின்னா ரியாக்ஷன் மெக்கானிசம். அடுத்தது என்னது, ரியாக்ஷன் மெக்கானிசம். அடுத்தது கைனெட்டிக்ஸ் அண்ட் போட்டோகெமிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் போட்டோகெமிஸ்ட்ரி. அடுத்து என்ன சார் இருக்கு, அடுத்து என்ன பண்ணலாம், வேற என்ன பண்ணலாம், கைனெட்டிக்ஸ் அண்ட் போட்டோகெமிஸ்ட்ரி. அடுத்தது என்ன இருக்கு, ரியாக்ஷன் மெக்கானிசம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ஈனோலேட் இருக்கு இல்லையா, அது
அல்ல சார், எனக்கு இன்னும் வேற ஏதாவது வேணும். என்னது, எனக்கு முடியாது. நேமிங் ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், உங்களுக்கு தெரியும். நேம் ரியாக்ஷன்ஸ், நேமிங் ரியாக்ஷன். இன்னொன்று என்ன அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து நீங்க ரொம்ப அதிகமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ரொம்ப அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் என்ன சார் கொடுக்குறது? அதாவது ஜஸ்ட் மைனரா என்னென்ன பண்ண முடியும், மைனரா என்னென்னலாம் பண்ண முடியும். மைனர் அப்படிங்கிறது இதெல்லாம் மைனர் டாபிக்ஸ். மைனர் டாபிக்ஸ், மைனர் டாபிக்ஸ் என்ன, இதுக்கெல்லாம் நம்ம லீஸ்ட், அதாவது வந்து ஜஸ்ட் பார்த்தா போதும். ஒன்று பிசிக்கல் ஸ்பெக்ட்ரா, பிசிக்கல் ஸ்பெக்ட்ரா, பிசிக்கல் ஸ்பெக்ட்ரா. அடுத்தது மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ், மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ். அடுத்தது பயோ இன்ஆர்கானிக், பயோ இன்ஆர்கானிக். நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம், குரூப் தியரி. குரூப் தியரி மேஜராகவும் பார்க்கணும், அதே மாதிரி மைனராகவும் பார்க்கணும். மேஜரா பார்க்கறது இன்னொரு பார்க்கணும். அடுத்தது சாலிட் ஸ்டேட், சாலிட் ஸ்டேட், சாலிட் ஸ்டேட். அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ். சரிங்களா? அடுத்தது என்ன பார்க்கலாம், ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. அடுத்து என்ன பார்க்கலாம், ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. சரிங்களா? ஸோ இந்த 7யும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி எப்படி பார்க்கணும். அப்போ என்ன சார் டெய்லி எப்படி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸ் NF இதான் சொன்னோம். 25 மினிட்ஸ் எப்படி பிரிக்கிறது? 25 மினிட்ஸ் ஆர்கானிக், இன்ஆர்கானிக், அடுத்தது ஆர்கானிக், அதுக்கப்புறம் பிசிக்கல். ஒவ்வொரு டாபிக்கும் நீங்க என்ன பண்ணணும், 25 மினிட்ஸ் எடுத்துக்கணும். அப்ப 75 மினிட்ஸ் வந்துடுது. இப்போ இதுல என்னென்ன நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அண்ட் தென் இல்ல இப்படி பண்ணிக்கலாம், நம்ம இப்படி பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை இன்னும் நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சொல்லிட்டோம். இதுல என்னென்ன செய்யணும், மூணையும் சேர்த்து என்னென்ன பண்ணணும், மூணையும் சேர்த்து என்னென்ன பண்ணணும். முதல்ல தியரி, முதல்ல என்ன பண்ணணும், தியரி பார்ட். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். சரி சார், இது என்ன செய்யணும், கம்ப்ளீட்டா டெஸ்ட் என்ன பண்ணணும், டெஸ்ட், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் டெஸ்ட். நீங்க எங்க படிக்கிறீங்கன்னு முக்கியம் இல்லை, இந்த டெஸ்ட். சரிங்களா? அப்ப ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க, ஒவ்வொன்றுலையும் மினிமம் 25 கொஸ்டின்ஸ். மினிமம் எவ்வளவு பண்ணணும், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணையும் சேர்த்து நீங்க என்ன பண்ணணும், 25 கொஸ்டின்ஸ் டெஸ்ட். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 75 கொஸ்டின்ஸ் நீங்க வந்து எழுதிடுவீங்க. 25 கொஸ்டின்ஸ் அப்படின்னா 3 into எவ்வளோ இருக்கு, 25. 75 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணிடுவீங்க, ஆன்சர் பண்ணிடுவீங்க. சரிங்களா? ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ இங்க எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் மறுபடியும் என்னென்ன, செல்ஃப் ஸ்டடினா செல்ஃப் ஸ்டடி, அல்லது இன்ஸ்டியூட் ஸ்டடினா இன்ஸ்டியூட் ஸ்டடி, எதுவாக இருந்தாலும் சரி. செல்ஃப் ஸ்டடி அல்லது என்னது டவுட் கிளாரிஃபிகேஷன், டவுட்டை கிளியர், டவுட்டை கிளியர் பண்ணுங்க. ஏதாவது இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மேஜர் ஹோல் பார்ட்டுமே நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு வந்துடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோர் தென் ஒரு 40 days அப்படின்னு வச்சுட்டோம்னா கூட 40 days into 75 போட்டு பாருங்க. 40 into 75 எவ்வளவு அப்படின்னு போட்டு பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு வந்துருச்சு, எவ்வளவு வந்துருச்சு பாருங்க. 40
to 45 days. 45 to 45 days. 75 questions. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் 45 நாள் மினிமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ வரும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம நினச்சி பார்க்க முடியாத கொஷின்ஸை வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், ரீச் பண்ணியிருப்போம். 45 days அப்படின்னு எடுத்துக்கிட்டு 75 questions அப்படின்னா மோர் ஆர் லெஸ் நம்மளை அறியாமலேயே 3375 questions வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம். இந்த 45 into 75 அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளால் அச்சீவ் பண்ண கோல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பண்ணியிருப்போம், 3000 சம்திங் கொஷின்ஸ் வந்து நம்ம நிச்சயமாக என்ன பண்ணியிருப்போம், ஆன்சர் பண்ணியிருப்போம், டவுட்டை கிளியர் பண்ணியிருப்போம். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி தான் பர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இவ்வளோதான். அப்போ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படிங்கிறது இந்த இது ரொம்ப பம்பர் லாட்ரி. உங்களுக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் அடிச்சு பார்க்கணுமா, இந்த இது ரியேஜன்ஸ் அண்ட் சிந்தசிஸ், குவாண்டம் கெமிஸ்ட்ரி, கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா பண்ணணும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் எப்படி சார் பாசிபிளா? நிறைய பேத்துக்கு வந்து பேசிக்ஸ் பிரச்சனையா இருக்கு. நிறைய பேத்துக்கு என்ன இருக்கு, பேசிக்கே பிரச்சனையா இருக்கு. அப்போதான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா செல்ஃப் ஸ்டடியா இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய இன்ஸ்டியூட் எங்க படிச்சாலும் சரிங்க, அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. பேசிக்ஸை கவர் பண்ணுங்க. என்ன பண்ணணும், பேசிக்ஸை கவர் பண்ணுங்க. நான் சொன்ன டாபிக்ஸ்ல எல்லாம் பேசிக்ஸை கவர் பண்ணுங்க. பேசிக்ஸ் கவர் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் அதுல இருக்கிற தியரியை கவர் பண்ணுங்க. தியரியை கவர் பண்ணிட்டீங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கணும், சிஎஸ்ஐஆர் நெட் நல்லா புரிஞ்சுங்க. சிஎஸ்ஐஆர் நெட் கொஸ்டின்ஸ் தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். சரிங்களா? எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். இப்போ மூணாவது என்ன அப்படின்னா டெஸ்ட். டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நீங்க டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் எழுதி நீங்க முடிஞ்ச வரைக்கும் செல்ஃபா எவாலுவேட் பண்ணுங்க. செல்ஃபா எவாலுவேட் பண்ணீங்கன்னா தான் உங்களால் டவுட்டை கிளியர் பண்ணி முடியும். எந்த டவுட் வந்தாலும் கிளியர் பண்ண முடியும். அது நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, டவுட்டை கிளியர் பண்ண முடியும். டவுட்டை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன 3000 சம்திங் கொஷின்ஸ் மட்டும் இல்லாமல் என்ன பண்ண முடியும், நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுக்கணும். குறைஞ்சபட்சம் 4000லேருந்து 5000 கொஷின். நான் வந்து எப்படின்னா ரொம்ப ஷார்ட் பீரியட்ல படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ரெகுலராக படிக்கிறவங்க குறைஞ்சபட்சம் 5500 அப்படிங்கிற கொஷின்ஸ் டார்கெட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்றது எம்சிக்யூவில். சார் இதில் எப்படி சார் அப்படின்னா இதில் நம்ம இன்னும் என்ன இருக்கு, வேற என்ன இருக்கு, டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எப்படி சார், நான் சொன்ன அதே 25 மினிட்ஸ் தான். அப்போ இதில் எங்க சார் பண்றது, பார்ட் சி கொஸ்டின், சிஎஸ்ஐஆர் எதுல பார்ட் பி அண்ட் சி கொஸ்டின்ஸை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. பார்ட் பி அண்ட் சி கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். இதை நீங்க ரொம்ப ஷார்ப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், இதுல குறைஞ்சபட்சம் நீங்க எவ்வளவு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி குறைஞ்சது 2500 கொஸ்டின் வந்து நான் சொன்ன டாபிக்ஸ்ல மட்டும் நீங்க நிச்சயமா என்ன பண்ணிருக்க முடியும், எழுதியிருப்பீங்க. வேரியஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை நிச்சயமா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க. இது ரொம்ப சிம்பிளா நடக்கும். ஏன்னா அங்க நான் வந்து 25 கொஸ்டின் சொல்லும் பொழுது இங்க நீங்க ஒரு 10 கொஸ்டின்ஸ் எழுதினாலே நான் சொல்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 450 டெஸ்ட் வந்துடும். 450 டெய்லி நீங்க 10 கொஸ்டின் எழுதினாலே 45 நாளைக்கு எவ்வளவு வந்துடும், 450 கொஸ்டின் வந்துடும். ஒரு கொஸ்டின் பேப்பர்ல குறைஞ்சபட்சம் 5ல இருந்து 10 கொஸ்டின் எழுதினீங்க அப்படின்னா நான் சொன்னதை விட இப்ப 2500ங்கிறத அதிகமாக தான் நீங்க எழுதுவீங்க. அப்ப இந்த பேசிக்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா கொஞ்சம் உங்க கண்டென்ட் டிஸ்கிரிப்டிவ்ல எப்படி இருக்கணும்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். உங்களை கண்டென்ட் வந்து நல்லா புரிஞ்சுங்க. கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா இருக்கணும். உங்க கண்டென்ட் எப்படி இருக்கணும், சிம்பிளா இருக்கணும், கிளியரா இருக்கணும், எஃபெக்டிவா இருக்கணும். கண்டென்ட் சிம்பிளா இருக்கணும், கிளியரா இருக்கணும், எஃபெக்டிவா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க எதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி எதா இருந்தது அப்படின்னா உங்களுடைய இது எப்படி இருக்கணும், ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆன்சரா இருக்கும். அவங்களால எதுவுமே மார்க்கே குறைக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து நீங்க அதுல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணணும்.
அப்போ இதுக்கு என்ன சார் பெஸ்ட் வழி? டெய்லி ப்ராக்டிஸ் தான், வேற ஒன்றுமே கிடையாது, வேற எதுவுமே இல்லை. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த டெய்லி ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? டெய்லி ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் மினிமம் 75 to 100 கொஸ்டின்ஸ் நீங்கள் அடிச்சு பார்த்தே ஆகும். மினிமம் 75 to 100 கொஸ்டின்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்? எம்சிக்யூவில் அடிச்சு பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி எப்படின்னா 10 to 15 எந்த டாப்பிக்காக இருந்தாலும் சரி டிஸ்கிரிப்டிவ்ல அடிச்சு பார்க்கணும். டிஸ்கிரிப்டிவ்ல அடிச்சு பார்க்கணும். இப்போ எப்படின்னா நான் சொன்ன சக்ஸஸ் அப்படிங்கிறது, நான் சொன்ன 100% சக்ஸஸ் அப்படிங்கிறது பாசிபிள். 100% சக்ஸஸ் பாசிபிள். டவுட் இருக்கா? கிளியர் பண்ணுங்க. இதில் என்ன பண்ணணும்? உங்களுக்கு இது ரிலேட்டடாக கால் இருக்கா? நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? தாராளமாக நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. கெமிஸ்ட்ரியில் த பெஸ்ட் கோச்சிங் சென்டர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ரேங்க் ஹோல்டர்ஸை கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். நம்ம யார் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நம்ம கோச்சிங் சென்டரோட லெவல் என்ன அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இதில் எந்த டவுட்டுனாலும் நாங்கள் பொறுப்போம். இதில் உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் நாங்கள், சரிங்களா? நம்ம இன்ஸ்டியூட் வந்து உங்க கூட நிற்கும். சரிங்களா? ஸோ ஒரு அருமையான ஸ்ட்ராட்டஜி பிளானை கொடுத்துருக்கேன். ஒர்க் அவுட் பண்ணுங்க, கிளியர் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு எந்த டவுட்டுனாலும் கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் எப்படி சக்ஸஸ் பண்ண முடியும், நம்ம கோச்சிங் இல்லாமல் செல்ஃப் ஸ்டடியிலேயே அல்லது வேறு எங்கே படிச்சிருந்தாலும் எப்படி நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாகவும் எஃபெக்டிவாகவும் சொல்லியிருக்கோம். ஸோ யூஸ் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகுங்க. நீங்களும் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ப்ரொஃபஸராக மாறுங்க. தேங்க்யூ.